Hello guys, welcome back to my channel. This is Galaxy Makers. இன்னைக்கு ஒரு புது வீடியோ. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சிங்கிள் டர்ன் பொட்டன்ஷியோமீட்டர் அண்ட் மல்டி டர்ன் பொட்டன்ஷியோமீட்டரா எப்படி கன்வெர்ட் பண்றது, சிங்கிள் டர்னை எப்படி மல்டி டர்னா கன்வெர்ட் பண்றது தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிங்கிள் டர்ன் என்ன, மல்டி டர்ன் என்ன. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிச்சேன்னா இது வந்து இந்த ப்ளூ கலரில் இருக்கிற சின்னதாக 3 pins வச்சு இதுதான் மல்டி டர்ன் பொட்டன்ஷியோமீட்டர். இது வந்து சிங்கிள் டர்ன் பொட்டன்ஷியோமீட்டர். ஓகே, இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் இந்த டேர்னிங் தான் டிஃப்ரென்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேர்னிங் நான் இப்போ பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் இதில் எனக்கு ஸ்டாப் ஆகிடும், இதோட ஸ்டாப், அவ்வளோதான். இதுக்கு மேலே என்னால் திருப்ப முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னால் இதுக்கு மேலே திருப்ப முடியாது. இப்போவே நான் இது திருப்பினா இதுதான் என்னோடய மேக்ஸிமம், அவ்வளோதான். ஏன்னா இதோட ரொட்டேஷன் ஒன்லி ஒன் கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ், ஒன்லி சிங்கிள் ரொட்டேஷன் தான் இதை பண்ண முடியும். அதனால தான் இது சிங்கிள் டர்ன் பொட்டன்ஷியோமீட்டர். இதே நீங்கள் இந்த பொட்டன்ஷியோமீட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ நாளும் இது ரொட்டேஷன் பண்ணிக்கலாம், நமக்கு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பர்டிகுலர் இந்த ப்ளூ கலர் உங்களுக்கு யாருமே பார்த்தது இல்லைன்னா இது எங்கே அவைலபிளாக இருக்குன்னா இந்த மாதிரி பக் கன்வெர்ட்டர்ஸ் மாடியூல்ஸ், ஸ்டெப் அப் மாடியூல்ஸ், ஸ்டெப் டவுன் மாடியூல்ஸ், இந்த மாதிரி மாடியூல்ஸில் தான் இது இருக்கும் மேக்ஸிமம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு மாடியூல்ஸ் வந்து எப்போவுமே காம்பேக்ட் சைஸில் ஈஸி டு கேரி அண்டு ஈஸி டு பிளேஸ் இன் ஏ ஸ்மால் ஏரியாஸ், அந்த மாதிரி இருக்கிற மாடியூல்ஸில் மட்டும்தான் இந்த மாதிரி பொட்டன்ஷியோமீட்டர் இருக்கும். அப்புறம் இந்த மல்டி டர்ன் பொட்டன்ஷியோமீட்டர் அதிகமாக அங்கே தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஏரியாஸில் தான் அதிகமாக நமக்கு ஆம்பியர் வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ், ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் நம்மளால் பண்ண முடியும். அதனால தான் இது அதிகமாக யூஸ் பண்ணுறது. இது காம்பேக்ட் சைஸாக இருக்கிறது ஒரு அனதர் ரீசன் ஃபார் தட் யூஸிங் இன் தட் பக் கன்வெர்ட்டர்ஸ் அண்ட் ஸ்டெப் அப் மாடியூல்ஸ், ஸ்டெப் டவுன் மாடியூல்ஸ். ஓகே, இந்த மாதிரி இதுக்கு இந்த மாதிரி சிங்கிள் டர்ன் இது வந்து நீங்கள் எங்கே பார்க்கலாம்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி என்னோடய இப்போது இங்கே இருக்கல இந்த ஸ்பீக்கர்ஸ், இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸோட பேஸ்க்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்டீரியோ பொட்டன்ஷியோமீட்டர்னு சொல்லுவாங்க மேக்ஸிமம். ஏன்னா இதில் 6 போர்ட்ஸ் இருக்குது. இதில் எப்படின்னா 2 பொட்டன்ஷியோமீட்டர் வந்து சிங்கிள் பொட்டன்ஷியோமீட்டர் கம்ப்ரெஸ் பண்ணி இது வந்து இது டூயல் சேனல் பொட்டன்ஷியோமீட்டர் இந்த ரியலாக பேர். ஆனால் இது ஏன் சிங்கிள் டர்ன் சொல்லணும்னா காமனாக இது வந்து ஒரு ரொட்டேஷன் தான் பண்ண முடியும்னால தான் இது சிங்கிள் டர்ன் நான் இப்போ சொன்னேன். ஆனால் இதோட ஒரிஜினல் நேம் வந்து டூயல் கேங் பொட்டன்ஷியோமீட்டர். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டூயல் கேங் பொட்டன்ஷியோமீட்டர் சிங்கிள் பொட்டன்ஷியோமீட்டர் இருக்கிறத நம்ம இந்த மல்டி டர்னை வச்சு இதை மர்ஜ் பண்ணி நம்ம இது ஒரு மல்டி டர்ன் பொட்டன்ஷியோமீட்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா எதுக்காக இது நான் பண்ணுறேன்னா இப்போ நீங்கள் சப்போஸ் ஏதாவது ஒரு பக் கன்வெர்ட்டர்ஸ் எங்கேயாவது ஒரு மாடல்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஏரியாஸில் உங்களால் இந்த மாதிரி ஸ்மால் மாடல்ஸ்க்கு வேண்டி பர்டிகுலர் ஒரு லென்த்தோ இல்லை வெளியே இது விசிபிள் மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா இது ரொம்ப சின்ன ஸ்க்ரூ. நீங்கள் இதில் ஏதாவது க்ளூஸ் பண்ணி இது பண்ண பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக இதுவாகிடும், ஸ்டக் ஆகிடும். அதனால் நீங்கள் இது யூஸ் பண்ண முடியாது. நிறைய இஷ்யூஸ் இதனால தான் வருது. இதே மாதிரியே நீங்கள் இந்த மல்டி டர்ன் இதே சைஸில் கிடைக்கும், ஆனால் அது ஒரு ரேட் வந்து பயங்கரமாக இருக்கும். ஏன்னா இப்போது இந்த டூயல் சேனல் பார்த்தீங்கன்னா இது ஒரு 10 to 15 rupees தான் இருக்கும் மேக்ஸிமம். 30 rupeesனு வச்சுக்கோங்க, ஆன்லைன் ரேட்டே வச்சுக்கோங்க, 30 rupeesனு வச்சுக்கோங்க. இதே நான் இந்த சைஸில் இருக்க மல்டி டர்ன் பொட்டன்ஷியோமீட்டர் வந்து ஆன்லைனில் ஆஃப்லைன்லையும் பார்த்தீங்கன்னா 100 இல்லை 150 வரும். அதனால தான் இந்த கன்வர்ஷன் பண்ணுறது. இது எப்படி பண்ணுறதுனா சிம்பிள் ஈஸி டூல்ஸ். இந்த 2 வேணும், மல்டி டர்னும் வேணும், சிங்கிள் டர்னும் வேணும். அப்புறம் இந்த மாதிரி வாஷர்ஸ் எடுத்துக்கோங்க. வாஷர்ஸில் இந்த மாதிரி பீசஸ் வேணும். அப்புறம் உங்களுக்கு இந்த க்ளூ தேவைப்படும், இதோ அரல்டைட் க்ளூ. இந்த க்ளூ எதுக்காகனா இது கொஞ்சம் டைட்டாக இருக்கும், இது ரிமூவல் கிடையாது. அப்புறம் நீங்கள் ஃப்ளெக்ஸ் குவிக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஃப்ளெக்ஸ் குவிக் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா சில நேரத்தில் என்ன ஆயிடும்னா இந்த ஃப்ளெக்ஸ் குவிக்கு இந்த ஏரியாஸ்லாம் ஜாம் ஆகி இந்த பொட்டாசியோமீட்டர் வந்து ரொட்டேட் பண்ணாத மாதிரி ஆகிடும். அதனால தான் மேக்ஸிமம் நான் ஃப்ளெக்ஸ் குவிக் யூஸ் பண்ண போகிறேன். இந்த அடல்ட்டிங்னா நம்ம எந்த ஏரியாவில் கரெக்டாக போடுறோமோ, இதுக்கு டிஸ்டர்பன்ஸ் ரொட்டேஷன் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் போடுறோமோ அந்த அளவுக்கு சேஃப். இது எதுவுமே ஸ்ப்ரெட் ஆகாது, ஆனால் அது ஸ்ப்ரெட் ஆகும், அதான் ஒரு இஷ்யூ. ஓகே கைஸ், நம்மளோட ஃபஸ்ட்டு டாஸ்க் என்னென்னா நமக்கு ஃபஸ்ட்டு இந்த மல்டி டர்னை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு பீஸ் வேணும். அதுக்காக தான் இந்த வாஷர் வந்து நான் உடச்சி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன பீசஸ் தான் இந்த வாஷர்லேருந்து இந்த ஒரு பீஸ், ஒரு பார்ட் பீஸ். இது எந்த சைஸில் இருக்கணும்னா இந்த ரொட்டேஷன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டேஷன் இப்போ நான் இங்கே சுற்றணும்னு வச்சுக்கோங்க. இந்த பிளாஸ்டிக் பீஸு சுற்று பாருங்கள். நான் இப்போ சுற்றினா இந்த பிளாஸ்டிக் பீஸு சுற்றுதா, இதுதான் மெயின் ரொட்டேஷன் கீழே அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த பீஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. பீஸை வந்து ஜஸ்ட் என்னென்னா ஒரு மிடில் ஏரியாவில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் somewhat I have inserted it. Okay, after inserting this என்ன பண்ணுங்கன்னா இந்த மேலே இருக்க போல்ட்டை கட்டிக்கணும். இந்த மேலே இருக்க போல்ட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 4 ஏரியாஸ் இருக்குல்ல, இந்த 4 கிளாம்ப்ஸ் தான் இந்த மேலே இருக்க ஏரியாவை ஹோல்ட் பண்ணியிருக்கு. இந்த 4 கிளாம்ப்ஸை ரிமூவ் பண்ணால் தான்
நமக்கு இந்த சிங்கிள் டர்னை இங்கே லாக் பண்ணுதில்ல, இந்த சிங்கிள் டர்ன் இது ஒரு லாக்கு. எப்படின்னா இது ஃபுல் ரொட்டேஷன் ஆகும், இதுதான் லாக் பண்ணுது. இந்த மாதிரி 2 சைடும் இருக்கும். இந்த லாக் வந்து மடக்கி நம்ம இதை வெளியே தள்ளணும். இதுவும் இன்செர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது நம்ம ஜஸ்ட்டு இது பண்ணி கொஞ்சம் வெளியே தள்ளி விட்டால் நமக்கு இந்த லாக் ரிலீஸ் ஆகிடும். அப்புறம் நமக்கு மல்டிபிள் டர்ன்ஸ் நம்ம இது ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளால் அந்த மல்டி டர்னை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணி நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதனால் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் இது மேலே டாப்பை ரிமூவ் பண்ணிட்டு இதை வந்து ரிமூவ் பண்ணணும். ஓகே கைஸ், இப்போ நான் டாப் ரிமூவ் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா இது இங்கே இருக்க அந்த டாப்பு, இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த டிஸ்டர்பிங் பீஸ். இதுதான் நம்ம ரொட்டேஷன் வந்து ஸ்டாப் பண்ணுது. இதை ஜஸ்ட்டு தூக்கிட்டு உள்ளே அந்த இன்செர்ட் பண்ண மாதிரி பொசிஷன் வச்சா நமக்கு ப்ராப்ளம் சால்வ். இதோட இந்த பார்ட் வந்து ஃபஸ்ட்டு பார்ட் நமக்கு ஓவர். ஓகே கைஸ், நம்ம ஃபுல் ரொட்டேஷன் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் டர்ன் பண்ணிட்டே இருக்கலாம். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இதோ நான் டர்ன் பண்ணிட்டே இருக்கேன், எனக்கு எதுவுமே ஆகலை, ஸ்டாப் ஆகலை. ஏன்னா நம்ம இந்த ஏரியா பாருங்கள், ஃபஸ்ட்டு ஓப்பன்லேருந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். அதனால் இப்போ ஃபுல் ரொட்டேஷன் ஆகுது. இதை ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுவாங்க, இல்லைனா உங்களுக்கு இது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நமக்கு டோட்டல் லாஸ் ஆகிடும். திருப்பி நீங்கள் இந்த பீஸ் வாங்குற மாதிரிக்கும். அதனால் இது ஓப்பன் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ்னா அந்த பீஸ் வச்ச இடத்துல நம்மளோட இந்த பொட்டான்ஷியோமீட்டர் வந்து நம்ம இந்த போட்டிருக்கோம்ல B47K இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணணும். இந்த ரொட்டேஷன் வந்து சென்டராக வர மாதிரி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ரொட்டேஷன் கரெக்டாக வரும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பீஸ் நம்மளோட இந்த மெட்டல் பீஸ் உள்ளே இன்செர்ட் பண்ணிட்டு இந்த அரல்டைட் வந்து ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிடுங்க. அப்போ என்னென்னா அந்த மெட்டல் பீஸ் வந்து உள்ளே ப்ளேஸ் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த பீஸை வச்சுட்டு ஃப்ளெக்ஸ் குயிக் வச்சு இந்த பீஸை ஒட்டிட்டு சைடில் அரல்டைட் இந்த க்ளூவை யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா டோட்டலாக ஃபிக்ஸ் ஆகிடும். நமக்கு ஃப்யூச்சரில் எங்கேயுமே ரிமூவ் ஆகி வராது. ஓகே, பெஸ்ட் வே தான். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்க ஃப்யூச்சரில் உங்களுக்கு எப்படி சொல்கிறது, உடஞ்சி போவோ ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஓகே, இப்போ இது இந்த ப்ராசஸ்லாம் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே கைஸ், ஃபைனலி நம்மளோட ப்ராடக்ட் வந்து ரெடி. இதுக்கு வந்து நிறையா க்ளூவோட ரெஸ்டிங் டைமுக்கு நிறையா ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது ஃபுல்லாக க்ளூ ஓட்டினா தான் நமக்கு இதோட பெனிஃபிஷியல் ஃபுல்லாக எடுக்க முடியும். அதனால் இது க்ளூ வந்து ஊற்றிட்டிங்கன்னா அதோட செட்டில் நிறையா டைம் கொடுங்க. நீங்கள் சப்போஸ் நான் இப்போ ஒட்டினது காமிக்கிறேன். இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா நான் இங்கே சைட்லலாம் ஓடி இருக்கேன், உங்களுக்கு சென்டரில் பார்த்தா அந்த பின்னோட அது அட்டாச் ஆயிருக்கா. இப்போ நான் ரொட்டேட் பண்ணால் ரொட்டேட் ஆகும். நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஏன்னா இப்போ இது ஃபுல்லாக இந்த க்ளூ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த க்ளூ நீங்கள் ஃபுல்லாக காஞ்சிச்சுன்னு எப்படி தெரியும்னா, இது ஒரு ஒயிட் கலர் ஃபார்ம் ஆகும். இப்போது டிரான்ஸ்பரண்ட் கலரில் இருக்கா, ஃபுல்லாக ஒயிட்டாக மாறிடும். ஒயிட் வித் எல்லோயிஷாக மாறினதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நைட் ஃபுல்லாக இது வச்சுருங்க. நைட் இப்போ மார்னிங் வந்து எடுத்து பார்த்தா நம்மளோட ஃபுல் ப்ராடக்ட் இது கம்ப்ளீட்டாக ஒர்க்கிங் ஆகும். ஜஸ்ட்டு நீங்கள் இது இப்போ டெஸ்ட் பண்ணணுன்னா ஜஸ்ட்டு இந்த 3 மாடியூல்ஸ் எந்த பக் கன்வெர்ட்டரோ இல்லை ஏதாவது மாடியூல்ஸில் இருந்தால் ஜஸ்ட்டு இந்த 3 டெர்மினலும் அதில் இருக்க அதே டெர்மினலோட கனெக்ட் பண்ணுறேங்க. அவ்வளோதான், ஒர்க்கிங் வந்து நீங்கள் ஈஸியாக ஒர்க் பண்ணலாம். இங்கே இருக்க இந்த எக்ஸ்ட்ரா பின்ஸ்லாம் நீங்கள் எடுத்துருங்க, இது தேவையில்லை. அவ்வளோதான், இந்த பொட்டான்ஷியோமீட்டரோட ஒர்க் வந்து காலி. நம்ம இது மல்டி பொட்டான்ஷியோமீட்டராக கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இது ஒரு மல்டி பொட்டான்ஷியோமீட்டர். ஓகே கைஸ், இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது கிளாரிஃபிகேஷன், எனிதிங், ask me in comment or in my Insta ID name is GM Creative Channel. ஓகே, நம்மளோட சேனல் பேர் தான் வச்சுருக்கேன், சேனலோட லோகோ இருக்கும். ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது கிளாரிஃபிகேஷனாக அதை கேட்டுக்கோங்க. ஓகே guys, see you on next video. Bye bye.